நாளைக்கு சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினச்சி படுத்தேன். ஆனா படுத்தா சுத்தமா தூக்கம் வரல. ஒரு 2 மணி வரை மொபைல் பார்த்துட்டே இருந்தேனா, காலையில சுத்தமா எந்திரிக்க முடியல. 7 மணிக்கு எந்திரிச்சேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு கிச்சனுக்கு வரும்போது 7:30 இருக்கும். ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு, எங்களுக்கு அப்புறம் சமைச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு தம்பிக்கு சிம்பிளா ஏதாவது ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி குடுத்துடலான்ட்டு பருப்பு சாதம் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டீ குடிக்க போறதுக்கு முன்னாடி அரிசி, பருப்பு ஊற வச்சுட்டு தான் போயிருந்தேன். பருப்பு சாதத்துக்கு தாளிச்சு விசில் வச்சுட்டு, அவனுக்கு சைட் டிஷ்க்கு ஆம்லேட் ரோல் தான் பண்ணியிருந்தேன். இதுக்கு 2 முட்டையும் உடைச்சு ஊத்திக்கணும். அதில துருவுன கேரட், கொஞ்சமா வெங்காயம், உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கணும். கேரட் பதிலா கேப்சிகம், முட்டைக்கோஸ் இந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ ஸ்கொயர் டைப் பேனில் கொஞ்சமாக பட்டர் தடவிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். கொஞ்சமாக மட்டும் முட்டை ஊற்றிட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கணும். இப்போ திரும்ப எம்டியாக இருக்கிற இடத்துல இன்னும் கொஞ்சம் முட்டை ஊற்றிட்டு லைட்டாக வந்து ரோல் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு 3 or 4 டைம் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா ரெடி ஆயிரும். என் பையனுக்கு இந்த ஆம்லேட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்து. எம்டியாக பண்ணுறதை விட ஏதாவது வெஜிடபிள் போட்டு செஞ்சு கொடுத்தோன்னா இன்னுமே ஹெல்த்தி. ஸ்நாக்ஸுக்கு பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தேன். கொஞ்சம் பட்டர் முறுக்கு, அதுக்கப்புறம் நட்ஸ் வச்சு கொடுத்துட்டேன்.